வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெட்டிங் டைட்டில் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த முறை வெட்டிங் டைட்டில நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்புள் பிக்சர்ஸ வச்சு நாம ரெடி பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு சின்ன சாம்பிள் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாரி நாம எப்படி ஒரு டைட்டில் ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டைட்டில் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, ஒரு ஃப்ளோரல் வெக்டர் பேக்கிரவுண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, கப்புள் பிக்சர் இவ்வளோ தான் நமக்கு தேவை. மியூசிக் நான் போடாம தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. என்னோட பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டு, இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெட்டிங் டைட்டில். இப்போ நம்ம ஓகே அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். ப்ராஜெக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான ஃபைல்ஸ வந்து உள்ள இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த டைட்டில் அப்படிங்கிற ஃபோல்டர்ல எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டு, கப்புள் பிக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான ஒரு சில அந்த லைட் எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண போறோம். முக்கியமா இதில பார்த்தீங்கன்னா, கப்புள் பிக்சர் வந்து கட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த மாரி பிக்சர கட் பண்றதுக்கு நீங்க Photoshop பயன்படுத்தி இந்த படத்த கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த விஷயங்கள் தெரியலனா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 நேம் தான் வச்சிருக்கேன். ஒண்ணு வெட்டிங் ஜெர்மனி, இன்னொன்னு டேட்டு, இன்னொன்னு கப்புள் நேம் அவ்வளோதான். 3 தான் வச்சிருக்கேன். இந்த 3 வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இது 2மே லைட் எஃபெக்ட் சரிங்களா? ஒண்ணு பொக்கே எஃபெக்ட், ஒண்ணு லைட் டிரான்சாக்ஷன் ஓவர்லே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு நியூ பின், அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ட ப்ராப்பரா கிரேட் பண்ணா மட்டும் தான் அத மத்தவங்க பயன்படுத்த முடியும். சரிங்களா? பின்ல என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான ஃபைல்ஸ் நான் என்ன பண்றேன், கப்புள் பிக்சர் அப்படின்னு டைப் அடிக்கிறேன். இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்புள் பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3யும் ட்ராக் பண்ணி உள்ள போட்டுறலாம். இது வந்து பிஎஸ்டியா இருக்கிறதுனால இந்த மாரி ட்ராக் பண்ணும்போது ஓகே கேட்கும். நீங்க ஓகே குடுத்துக்குடுங்க. உள்ள வந்துடுச்சா? டன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப வெளியில வந்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இருக்கா? இதில ரைட் கிளிக் பண்ணி நியூ பின் டெக்ஸ்ட் ஃபைல், பிஎஸ்டி ஃபைல் அப்படின்னு நேம் குடுத்துட்டு, இத ஓப்பன் பண்ணிட்டு, இந்த 3 டெக்ஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே எடுத்து உள்ள கொண்டு வந்து போட்டுட்டு, திரும்ப ஓகே கேட்கும். ஓகே குடுத்துங்க. ஏன்னா அது ஒரு பிஎஸ்டி ஃபைல். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது இந்த 3 வீடியோ ஃபுட்டேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பின் போடலாம் இதில. போயிட்டு நியூ பின் அப்படின்னு போட்டு ஃபுட்டேஜ் அப்படின்னு குடுக்கலாம். இல்ல கிளிப்ஸு, பேக்கிரவுண்ட் இந்த மாரி உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேம் குடுத்துக்கலாம். இப்போ கிளிப்ஸ்ன்னு குடுத்துருக்கேனா, கிளிப்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேக்கிரவுண்டு, இந்த ஓவர்லே இது 3யும் நம்ம எடுத்து போட்டுறலாம். ஓகே. இப்போ 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். 3லயும் நமக்கு தேவையான ஃபைல்ஸ வந்து எடுத்து வச்சாச்சு. இது ஒரு விஷயம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத கிரியேட் பண்றதுக்கு இந்த இடத்துல போயிட்டு, நியூ சீக்வென்ஸ நம்ம கிரியேட் பண்றோம். இங்க இல்லன்னா ஃபைல் போனீங்கன்னா, நியூ வந்தீங்கன்னா, இதில வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட் கண்ட்ரோல் என். இத கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஒரு சீக்வென்ஸ் ரெடி பண்றோம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் தேவை. அதாவது 1920 x 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டில தான் எனக்கு வேணும். அந்த சைஸ் வச்சுட்டேன். தேவையான அளவுகள் வச்சுட்டு ஓகே அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆயிரும். இதுக்கு நேம் அப்படிங்கிறது நம்ம என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, இத டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்லன்னா இத ரீநேம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். இதில வந்து மெயின் ஃபைல் அப்படி இல்லன்னா மெயின் அப்படின்னு குடுத்துக்கலாம். நம்ம வந்து இத வந்து கை வைக்க போறதில்ல. திரும்ப இன்னொரு சீக்வென்ஸ் ரெடி பண்ண போறோம். இங்க போயிட்டு சீக்வென்ஸ் எடுக்கிறோம். இதிலயுமே நம்ம வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வச்சுட்டு, இதோட நேம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம டைட்டில் தான் வைக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெட்டிங் ஜெர்மனி அப்படிங்கிறது தான் வரும். அதனால என்ன பண்ணிக்கலாம், வெட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சுட்டு, ஓகே அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க ரெடி ஆயிடும். இப்போ நாம இருக்கிறது எதுல இருக்கோங்கிறத கண்டுபிடிக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு லேபிள் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், லேபிள் கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு வயலட் கலருக்கு வந்து குடுத்துர்றேன். இப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து ட்ராக் பண்ண போறோம். முதல்ல கிளிப்பு போயிட்டு, இந்த ஃப்ளோரல் வெக்டர் பேக்கிரவுண்ட ட்ராக் பண்ணிக்கலாம். பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷனா நமக்கு மாறி இந்த மாரி பார்த்தீங்கன்னா வருது. நமக்கு எவ்வளோ செகண்ட் தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம வச்சுக்கலாம். இந்த 10 செகண்ட் எனக்கு இருக்கட்டும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேல இந்த லைட் எஃபெக்ட்லாம் இருக்கட்டும். அது 2வது. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னா, கப்புள் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். கப்புள்ல ஒரு பிக்சர் எடுத்து இதுக்கு மேல வச்சுக்கலாம்.
இதை வந்து ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் ஷார்ட்கட் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். இப்போ கப்புள் பிக்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு விஷயம். ஃபுல்லாக லென்த்தை இழுத்து விட்டுறலாம். அனிமேஷன்லாம் 2வது தான் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இந்த வெட்டிங் ஜெர்மனிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே கீழே இன்னொரு வேலை இருக்குது. டெக்ஸ்ட்டையும் ஃபுல்லாக வச்சுட்டு டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேக்ரவுண்டில் மட்டும் அந்த ஃப்ளவர் வந்து ஒரு அனிமேஷன் வந்து வருது. இப்போ நம்ம முதல்ல கப்புள் பிக்சருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். கப்புள் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் முக்கியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போட்டு தான் அனிமேஷன் பண்ணணும். சரிங்களா? எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது கூடி சீக்கிரமே நான் சொல்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம இந்த கப்புள் மேலே எடுத்து போட்டுட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போய்க்கலாம். எஃபெக்ட் கண்ட்ரோல் போனோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணுங்கள், மேலேயும் உங்களுக்கு பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது எதுக்குங்கிறத நான் ஒரு ஒர்க்கு இன்னும் வரும், அதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய அந்த அனிமேஷன் எந்த இடத்துல வரணும், இந்த ஃப்ளவர்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கப்புள் பிக்சர் வர மாதிரி இருக்கணும். நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 ஃப்ரேம் ஷிஃப்ட் அழுத்தி ரைட் ஏரோ 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ரேம் பத்தாது, ஒரு 10 ஃப்ரேம் வச்சுக்கலாம். 7, 8, 9, 10 ஃப்ரேம் தள்ளி வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கே வந்து பொசிஷனில் ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இங்கே வந்து கிரியேட் ஆகிடுச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில். சரிங்களா? திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் வரலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த கப்புள் பிக்சரை இப்படி உள்ளே நான் வந்து கொண்டு போயிடுறேன் ரிவர்ஸில். இப்போ ப்ளே பண்ணால் உள்ளேருந்து நமக்கு இந்த கப்புள் பிக்சர் இந்த மாதிரி வெளியில் வரும். ஓகே, அனிமேஷன் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அனிமேஷன் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை எண்டிங்கில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 3 ஃப்ரேம் 1, 2, 3 ஃப்ரேம் தள்ளி வந்துட்டு இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கலாம். பாயிண்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கா, பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைட்டாக கப்புள் வந்து இங்கே மூவ் ஆகுற மாதிரி ஒரு சீன் வந்து வைக்கலாம். இவ்வளோ தூரம் மூவ் ஆகட்டுமா, இவ்வளோ தூரம் மூவ் ஆகட்டும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கப்புள் இங்கேருந்து வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த பின்னாடி ரன் ஆகிற அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கீ ஃப்ரேமை ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுறேன். இந்த கீ ஃப்ரேமை ஸ்மூத் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். திரும்ப இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி லெஃப்ட் சைடு நான் என்ன பண்ணுறேன், தள்ளிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா கப்புள் ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு வருவாங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கப்புள் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்துட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு மூமெண்ட்டில் இருப்பாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. டன். ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மேலே இருக்க டைட்டிலுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்டை எடுத்து போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்தாச்சு. வெட்டிங் டைட்டிலை கிளிக் பண்ணியாச்சு. வெட்டிங் டைட்டில் எப்படி வேணும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனில் வர மாதிரி வைக்கலாமா, அப்படி வைப்போமா, அப்படியே வைக்கலாம். அப்போ நம்ம ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ரெண்டையும் பயன்படுத்தி இதை எடிட் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் இங்கே இருக்குது, ஸ்கேல் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், 10 ஃப்ரேம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஃப்ரேம் தள்ளி வந்தாச்சு. ஸ்கேலில் ஒரு பாயிண்ட்டு, ரொட்டேஷனில் ஒரு பாயிண்ட்டு. திரும்ப அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு ஸ்கேல் அப்படிங்கிறதுல 0 இங்கே ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ரொட்டேஷன் அப்படிங்கிறதுல ஒரு 10 கொடுக்கலாமா, 10 கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக தான் கிராஸ் ஆகி வருது. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக கிராஸ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 50 கொடுக்கலாமா. சூப்பர். இப்போ அந்த அனிமேஷன் நல்லா இருக்கா, இது ஓகே. திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்ததுக்கப்புறம் கப்புள் எப்படி மூவ் ஆகுறாங்களோ அதே போல் இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் ஆகினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப
இங்கே இந்த இடத்துல வச்சுட்டு பொசிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப எண்டிங் கடைசி எண்டிங்க்கு கொண்டு வந்துட்டு 1, 2, 3 ஃப்ரேம் தள்ளி வந்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொசிஷனில் லைட்டாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு சொன்ன மாணிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 கீ ஃப்ரேமை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். திரும்ப அந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு கீ ஃப்ரேமை வந்து எப்படி ரெடி பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா நம்மளுடைய கதிர் ப்ரீமியர் எடிட்டிங்கில் அருமையாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் பொசிஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஈஸின் ஈஸ் அவுட்டை கொடுத்துக்கலாம். ஈஸின் ஈஸ் அவுட்டுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்கேன், அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னா அருமையாக உங்களுக்கு அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஒருவேளை மூமெண்ட் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த பாயிண்டில் இன்னும் கூட கொஞ்சம் அனிமேஷனை ரெடி பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே மூவ் ஆகுது இந்த பக்கம். டன். இப்போ இந்த லைட் எஃபெக்ட் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு கிளிப்ஸ் போயிட்டு இந்த லைட் எஃபெக்டை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ரவுண்ட் அடிக்கிறது நல்லா இருக்கா, இது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சு கட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இது முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப ஒரு கட்டு. இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வைக்க போகிறோம். அதுவும் நமக்கு டெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த இடத்துல வைக்க போகிறோம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ப்ளே ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதோட பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இது வந்து எட்ஜஸ் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இந்த எட்ஜஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லைட் எஃபெக்ட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தெரியும். தெரியுதுங்களா? சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு அந்த லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வருது. ஓகேயா? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கப்புள் பிக்சர்லேயே ஒரு பிக்சர் பேக்ரவுண்டில் தெரிகிற மாதிரி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதே கப்பில் ஒரு டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் சொல்கிறத கேளுங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்கு போட்டோம் அப்படின்னா கீ ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா பொசிஷன் ஸ்கேல், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே போல் இந்த பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். அப்புறம் ரொட்டேஷனை வந்து லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சைஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், இதில் வச்சுட்டு அதோட பிளெண்ட் மோடு வந்து லூமினாசிட்டிக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கப்புள் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அனிமேஷனோட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஒரே போல் நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இன்னும் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சின்ன மேட் ஏதாவது போட்டு ஒரு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு லூமிட்ரி கலர், இந்த லூமிட்ரி கலர் பேனல் வந்துட்டு இங்கே விக்னெட் வந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா விக்னெட்டிங் ஆட் ஆகும். ஃபெதர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபெதர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சூப்பராக நம்மளுக்கு மாறிடுச்சு. அண்ட் டாப்பில் ஒரே ஒரு லைட் எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். டாப்பில் லைட் எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொக்கே எஃபெக்டை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பொக்கே எஃபெக்ட் ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இருக்கட்டும், அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அந்த அனிமேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெட்டிங் செர்மனி அப்படிங்கிறது. சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கப்புள் பிக்சர் மேலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டன். ஸோ இப்போ பாருங்கள், கப்புள் பிக்சர் கிளியராக இருக்குது, டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் விண்டோ வந்தோம் அப்படின்னா மெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வெட்டிங் ஜெர்மனி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு ஃபைலை வச்சு
பேலன்ஸ் இருக்க 2 ஃபைலையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம வேலை முடிஞ்சிரும். ரீப்ளேஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இத கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஒரு காப்பி பண்ணத என்ன பண்றேன், டேட் திரும்ப காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இதோடைய நேம் என்னன்னா கப்பிள் நேம். இப்போ நம்மளுக்கு வெட்டிங் செரிமனி தனியா இருக்கு. அது போக 2 டூப்ளிகேட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இத டபுள் கிளிக் பண்ணுங்க. தனியா இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கீழ இருக்க 2மே கப்பிள் பிக்சர். கப்பிள் பிக்சருக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு கப்பிள் வந்து கிரீன். அப்புறம் டைட்டில் வெட்டிங் டைட்டில் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேங்கோ கலர். இப்படி நம்ம மாத்திக்கலாம். இப்போ கிரீன 2யும் மார்க் பண்றோம். கப்பிள் பிக்சர் போயிட்டு இந்த பிக்சர நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ட் பட்டன் இருக்கா உங்க கீபோர்டுல, அத அழுத்திட்டு இப்படி ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு ஒர்க் முடிஞ்சுச்சு. எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? அதேபோல டைட்டில மாத்தணும். டைட்டில மாத்துறதுக்கு டேட்ட கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரீப்ளேஸ். ஸோ டேட் வந்து கப்பிள் பிக்சர் மேல வருது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில போயிட்டு அதோட சைஸ கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். டன். ஸோ இப்போ சூப்பரா இருக்கு. அதேபோல இந்த லைட் எஃபெக்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமா அத மூவ் பண்ணி இங்க நகர்த்திக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு சூப்பரா பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ளேஸ்மென்ட் நடந்துச்சு. ஸோ இதே போல ஃபைனலா இந்த கப்பிள் நேமையும் டபுள் கிளிக் பண்ணிட்டு, இத நான் சொன்ன மாணிக்கு நீங்க லேபிள் கலர் வந்து கிரீன், டைட்டிலுக்கு வந்து இது வந்து உங்களுடைய ஒரு ஞாபக சக்திக்காக, அதாவது கிரீன்னா பிக்சரு, மேங்கோ கலர்னா டைட்டில். இந்த மாரி நீங்க வந்து உங்க தேவைக்கு ஏத்த மாரி இந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப 3வது இருக்க கப்பிள் பிக்சர் எடுத்துக்கிறோம். ஆல்ட் அழுத்திட்டு இங்க ரீப்ளேஸ் பண்றோம். டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு, டெக்ஸ்ட்ல என்ன பண்ணலாம், கப்பிள் நேம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ இந்த 3யுமே நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயின் காம்ப்ல வச்சு அவுட்புட் எடுத்துறலாம். இந்த மெயின் காம்ப்ல வச்சு அவுட்புட் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கிளிப்ஸ்ல வந்து இந்த பேக்கிரவுண்ட் இருக்கா, அத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த பேக்கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேக்கிரவுண்ட்ல இருக்கும்போது, இதில இன்னொரு அனிமேஷனும் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு, நம்மளுக்கு தேவையான அந்த 3 காம்பு 1, 2, 3 3யும் எடுத்துக்கிறோம். அப்போ இதிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 டூப்ளிகேட் இந்த மாரி போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஸ் இது, 2ண்ட் சீக்வென்ஸ் இது, 3ர்ட் சீக்வென்ஸ் இது. இப்போ திரும்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு அனிமேஷன் பண்ண போறோம். இப்ப இந்த அனிமேஷன் பண்றதுக்கும், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இருக்க அந்த சீக்வென்ஸ்ல போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு, இதில எடுக்க போறது என்னன்னா, பேசிக் 3D. பேசிக் 3Dங்கிற எஃபெக்ட்டையும் எடுத்து இங்க போடுறோம். இந்த 2 எஃபெக்ட்ட போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் இந்த மாரி கம்மி பண்ணிக்கலாம். ஸ்கேல் இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, பேசிக் 3Dன்னு இருக்கா, இந்த பேசிக் 3Dய நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ரொட்டேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இதில இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் தான் ரெடி பண்றோம். திரும்ப இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி வரலாம். இல்ல ஒரு 10 ஃப்ரேம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே போல தான் இதிலயும் கீ ஃப்ரேம் ரெடி பண்றோம். இந்த இடத்துல ஸ்விவல் அப்படின்னு இருக்கிறது இருக்கட்டும். இந்த டில்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இத ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு, இந்த மாரி ரிவர்ஸ்ல இந்த மாரி போகட்டும். இது இவ்வளோ போகணும். திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டு ரீசெட். இப்ப பாருங்க, இந்த மாரி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் இதில எனக்கு எப்படி வேணும்னா, இந்த கடைசி எண்டிங் வரும்போது, இந்த சாய்ஞ்சு இருக்கக்கூடிய அந்த படம் அப்படியே நிமிர்ந்துகிட்டே வர மாரி இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த எண்டிங் போயிட்டு 1, 2, 3 ஃப்ரேம் தள்ளி வந்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு, இந்த படம் இப்படி நிமிர்ற மாரி நான் வந்து செட் பண்ணிடுறேன். திரும்ப நான் எப்போதும் சொன்ன மாரி தான், இதில போயிட்டு இந்த கீ ஃப்ரேம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மூத் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல இத டாப்புக்கு தூக்குறேன். இதையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வேற ஒண்ணும் இல்ல. இத கிளிக் பண்ணிட்டு, ஈஸின்னு இத ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஈஸ் அவுட். இத குடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒர்க் நீட்டா ஆயிடும். தேவைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்து இந்த மாரி வளைச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வளைக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் நம்ம வளைக்கும்போது, அந்த ஸ்மூத் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா கிடைக்கும். இப்ப பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? இதிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கீ ஃப்ரேம் 2யும் கொஞ்சம் இங்க தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க தேவைக்கு ஏத்த மாரி இத வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்விவல் அப்படிங்கிறது சாரி இந்த படம் சாஞ்சிருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி. இதுக்கு மேலே வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்ஸ் போயிட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பொக்கே எஃபெக்ட். இதோட பிளெண்ட் மோட் வந்து ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு ஃபைனலாக ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்தீங்களா? இவ்வளோ தான் ஒர்க்கு. இப்போ இதில் இருக்க மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த சீக்வன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்மு அப்புறம் பேசிக் 3D ரெண்டையும் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி இது ரெண்டுக்கும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சுட்டு ஃபினிஷிங் பண்ண ஃபைலை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம ஃபினிஷிங் பண்ண அந்த ஃபைலு. பாருங்கள், இது வந்து இந்த மூமெண்ட்லேயே இருக்கா. அடுத்த ஃபைல் வரும்போது பாருங்கள். இது வந்து 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் வரும்போது பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைலும் இந்த மாதிரி வருது. இந்த அனிமேஷன் எல்லாமே தனித்தனியாக கூட நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம வேலை பார்த்தீங்கன்னா முடியும். சரிங்களா? இப்போது இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3மே ஒரே போல் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இது 2க்கும் இடையில ஒரு சில அந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீமியர் கம்ப்ரஷர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இந்த ப்ரீமியர் கம்ப்ரஷர் எடுத்துகிட்டு இந்த ஜூம் அவுட்டுன்னு இருக்கா, அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதே போல் இந்த இடத்துலையும் ஜூம் அவுட் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜூமிங் போட்டு ஜூம் வந்து அவுட் ஆகிட்டு வரும். அப்படி வரும்போது இந்த அனிமேஷன் உள்ளே வரும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் மக்களே. இப்போது எல்லாருடைய கேள்வியும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்பீங்க. கீழே லிங்க் கொடுத்துட்டேன். ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வழி இருக்குது. சரிங்களா? ஒன்று ப்ரீமியர் ப்ரோ, இன்னொன்று ஃபோட்டோஷாப். இந்த மாதிரி 2 வழி இருக்குது. இந்த 2 வழியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே.